இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சந்தில் தாங்க, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் அம்மனை வந்து வந்து கும்பிட்டு போகிற அந்த பாம்பு வந்து இங்கே தாங்க உள்ளே ஒளிஞ்சிருந்தது. அந்த அன்னைக்கு ஊர் மக்கள்லாம் அதை வந்து அடிக்க வந்தப்போ இங்கே தாங்க இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து இது போட்டிருந்தாங்க. மத்தாளம் அடிக்கிறீங்களா தங்குறக்காக இந்த இடத்துல ஒரு குடிசை போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அந்த குடிச்சுக்குள்ளே பூந்து நேரம் இங்கே பூந்துருச்சுங்க. உள்ள எல்லோரும் அடிக்க துரத்துனப்போ இங்கே பூந்துருச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஊர் மக்கள்லாம் வந்து அந்த பாம்பை அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து சாமி வந்துருச்சுங்க. சாமி வந்து பாம்பு மாதிரி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஆடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ திடீர்னு அந்த அம்மா சாமி வந்து பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சதும் அது வந்து வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வந்து நான் வந்து நாகராஜன், நான் தான் வந்து நாகப்பாம்பு, அந்த நாகப்பாம்பு, என்னை வந்து யாரும் அடிக்காதீங்க, என்னை வந்து விட்டுருங்க, நான் வந்து அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன், ஒவ்வொரு வருஷமும் இந்த அம்மனை தரிசிக்க நான் வருஷம் இங்கே வருவேன், ஒவ்வொரு வருஷமும் நான் இங்கே வரும்போது என்னை வந்து யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க, நான் யாருக்கும் தெரியாமல் போயிடுவேன், யாரையும் ஒன்றும் பண்ணாமல், இந்த வருஷம் நீங்கள் வந்து என்னை அடிக்க துரத்துறீங்க, அதனால தான் நான் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த பெண்மணி உடம்புல நான் இறங்கியிருக்கேன், என்னை வந்து அடிக்காதீங்க, நான் வந்து யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற மக்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், அம்மனை வேண்டிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு அந்த நாகப்பாம்பு வந்து அந்த பெண்ணோட உடம்புல இறங்கி சாமியாடி சொல்லிச்சுங்க. அப்போ அந்த சாமியாடி சொல்லும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே தாங்க இருந்தாங்க. மக்களே எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயில் நோம்பி இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஒரு 13-14 வருஷம் இருக்குங்க. ஸோ ஆரம்பித்த காலத்திலிருந்து தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த நாகப்பாம்பு தவறாமல் எல்லா திருவிழாவுக்கும் இந்த கோவிலுக்கு வந்துடுதுங்களாமா. இந்த கோவிலுக்கு வந்து இங்கே வந்து இந்த சாமி இந்த அம்மனை வந்து வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நாகப்பாம்பு வந்து இங்கேருந்து போயிருதுங்களாமா, யாரையும் எதுவும் பண்ணாமல். ஸோ இந்த ஒரு அதிசயமான இந்த ஒரு விஷயம் இந்த கோவிலில் நடக்குது மக்களே. இது வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறு எந்த கோயில் இந்த மாதிரி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கலன் ஐயன் கோயிலில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து பாம்பு வந்து தம்பிக்கலன் ஐயனை வேண்டிட்டு போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இந்த பெருந்துறை வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அதிசயமான சம்பவம் நடக்குது மக்களே. நீங்கள் இந்த கோயிலுடைய திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு அதிசயமான சம்பவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அந்த நாகப்பாம்பு வந்து எப்போ வந்து இங்கே வந்து வணங்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 24 ஹவர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோயில் மணிக்கு ஒரு 24 ஹவர்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு அதிசயமான சம்பவத்தை வந்து அதிசயமான நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இந்த கோவிலில் நடக்கிற இந்த ஒரு அதிசயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கோவில்களில் நடக்கக்கூடிய அதிசயமான சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும், அதே மாதிரி கோவில்கள், தெய்வங்கள், புராணங்களில் வர கதைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான வீடியோஸ் மட்டுமே நான் தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டுருக்கேன். சரி மக்களே, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை வட்டத்தை சேர்ந்த சுள்ளிப்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு சேர்ந்த ஒரு பகுதி தான் ஐயப்பன் நகர். இந்த ஐயப்பன் நகரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய பேர் என்னென்னா ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவிலில் நோம்பி அன்னைக்கு நடக்குது. ஸோ அந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னா, நான் வீடியோவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கோவிலை ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே ஒரு நாகப்பாம்பு இந்த கோவிலை அடிக்கடி சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. இதை வந்து இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் ஒரு சிலர் அப்பப்போ கவனிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கோவிலுடைய திருவிழா அன்னைக்கு அந்த நாகப்பாம்பு கண்டிப்பாக இந்த சக்தி மாரியம்மனை வந்து தரிச்சிட்டு போகுதாமா. இந்த கோவிலில் அடிக்கடி வரக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த திருவிழா அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சுற்றி ஏதோ ஒரு நாகப்பாம்பு சுற்றிட்டே இருக்குது, இந்த கோவிலை சுற்றி எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க மக்களும் பலரும் இதை வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. பட் ஆனால் யாருமே வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதே மாதிரி இந்த ஒரு நாகப்பாம்பு யாருக்கும் தெரியாமல், மக்களை எதுவும் பண்ணாமல், யாரையும் கொத்தாமல்
அது பாட்டுக்கு வந்து யாரும் இல்லாதப்போ இந்த சக்தி மாரியம்மனை திருவிழா அன்னைக்கு வணங்கி வேண்டிட்டு போயிட்டு இருந்திருக்குது. அந்த மாதிரி தான் போன வருஷமும் இந்த கோவில் திருவிழா நடந்திருக்கு. ஸோ அந்த திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு யாருக்கும் தெரியாமல் வந்திருக்குது. அது வந்ததை இந்த கோவிலுக்கு மத்தளம் அடிக்க வந்த நபர்கள் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தது பாம்புன்னு கத்திட்டு அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த பாம்பை அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பாம்பை துரத்திருக்காங்க. ஸோ நான் சொன்ன இடத்த அந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஒரு இடத்த நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் இவங்க துரத்துனதும் அந்த பாம்பு போய் ஒளிஞ்சிருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரமாக மக்கள் எல்லாருமே அந்த பாம்பை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு திடீர்னு சாமி வந்துருச்சுங்க. அந்த அம்மா சாமி வந்தது கத்தி கூச்சலிட்டு எல்லோரும் ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலைமைக்கு மாறிட்டாங்க. என்னடா இந்த அம்மா இப்படி இந்த அளவுக்கு வந்து சாமி ஆடுது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த அம்மா வந்து சாமி ஆடிச்சு. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா சாமி வந்ததுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவுமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா சாமி வந்ததுக்கப்புறம், நான் தான் நாகராஜன் வந்திருக்கேன், நான் வந்து இந்த சக்தி மாரியம்மனை வணங்கி வேண்டி தரிசிக்க வந்தேன். ஆனால் நீங்கள் யாரும் என்னை விட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் யாரையும் எதுவும் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வந்து அம்மனை கண்குளிர தரிசனம் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இந்த வருஷம் தான் நீங்கள் எல்லோரும் என்னை வந்து குறுக்கிடுறீங்க, அம்மனை வேண்டவே விட மாட்டேங்கிறீங்கன்ட்டு அந்த அம்மா சாமி ஆடின்னு சொல்லிச்சுங்க. என்னை யாரும் எதுவும் பண்ணாதீங்க, என்னை அடிக்காதீங்க, நான் அந்த சக்தி மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சாமி ஆடிட்டு சொல்லிச்சுங்க. அதை கேட்டது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அதன் பிறகு அந்த பாம்பை அடிக்க வந்த எல்லாருமே வந்து சரி கட்டையெல்லாம் கீழே போட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த அம்மா சொன்னது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த அம்மா சொன்னது உண்மை தான் அப்படிங்கிறதுக்கு அந்த அன்றைக்கி இரவே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா திருவிழாவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரவு வந்து ஒரு 11 மணிக்கு மேலே பூசாரி வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலெல்லாம் பூட்டிட்டு உள்ளே தூங்குறதுக்காக போயிருக்காரு. ஸோ தூங்க போனவர் திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே வந்திருக்காரு. அப்போ அவர் வெளியே வந்தப்போ அவரே வந்து ஷாக்காகும் விதமாக ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்குது. அந்த நாகப்பாம்பு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நேராக கீழே வந்து படம் எடுத்துகிட்டு நின்று அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்ததாமா, அந்த அம்மனை பார்த்து படம் எடுத்துகிட்டு இருந்ததாமா. இந்த ஒரு சம்பவத்தை அந்த பூசாரி பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டார். இந்த ஒரு சம்பவத்தை அவர் கண்ணில் பார்த்ததும் அதுக்கப்புறம் வெடிய காலையில் மக்கள்கிட்ட கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் சிலர் வந்து யாருமே அதை நம்பலை. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 வருஷம் நடந்துகிட்ருக்கு மக்களே. இந்த கோவிலுடைய ஒவ்வொரு வருஷ திருவிழாவுக்கும் இந்த நாகப்பாம்பு யாருக்கும் தெரியாமல் இந்த சக்தி மாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் போயிடுது மக்களே. இது வந்து உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், நடந்துகிட்ருக்கிற சம்பவம், இனி வரக்கூடிய திருவிழா அன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் மக்களே. நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருவிழா அன்னைக்கு இருந்து பாருங்கள். இந்த ஒரு அதிசயம் யாருக்கும் தெரியாமல் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அது கண்குளிர நீங்கள் ரகசியமாக இருந்து பார்க்கலாம். சரி மக்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.